டேய் 3 ஜூஸ். சுகர் தூக்கல சார். ஜீப்ல கொண்டு போன ஆளுங்க தானே இவங்க? ஆமா, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நான் கேட்டது தப்பு தான் சார். ஜூஸ் இதோ எடுக்கிறேன் சார். என் கண்ட்ரோல் போகாம இருக்கிறது உன் கையில தான் இருக்குது, பாத்துக்க. என் கையில அது பத்திரமா இருக்கும் சார். நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க, இது ஆம்புலன்ஸ். பாடியை கொண்டு போறேன். ஆம்புலன்ஸா? பாடி எங்க? நான் தான் பாடி. பாதிப்பான லிவரை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். நிறுத்தாதீங்க சார். உன்னை பார்த்த சந்தேகமா இருக்கு. இது என்னடா போர்டு? குடிக்கும் போது உடம்புக்கு பாதிப்பு இல்லாம இருக்க இந்த போர்டு வச்சா போதும் தான் கவர்மெண்ட் சொல்லுது. போதையில உளற அவனை விட்டுருங்க, இல்லன்னா உங்களுக்கு பென்ஷன்ல பிரச்சனை வந்துடும். பிரதர், ஸ்மால் தேங்க்ஸ். ஓகே. எப்ப வேணாலும் இவனோட உதவி நமக்கு தேவைப்படலாம் சார். அவன் போட்டும். போடா அப்படி. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நிறுத்துடா, இறங்குங்கடா கீழே. பைக்க ஓரமா விடுங்கடா. சார், என்னதான் உங்க பிரச்சனை? எத்தனை பேர் போக வேண்டிய வண்டிடா இது? அது ஓட்டுறவங்க திறமையை பொறுத்து. சார், நீங்க கேஸ் போட்டுக்கோங்க, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். ஓரமா நில்லுங்க சார், சும்மா எங்களை மாதிரி பசங்க. நீங்க நினைக்கிறதுக்குள்ள நான் செஞ்சு முடிச்சிருவேன் சார். கலக்கிட்டடா. அவன் தான் மணிகண்டன். அவனை மாட்டுக்குட்ட சிவான்னு ஆளுங்க சும்மா ஒன்னும் கூப்பிடுறது இல்ல. மாட்டோட குணம் தான் அவனுக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. கொக்க எத்தனை குளம் பாத்திருக்கு, குளம் எத்தனை கொக்க பாத்திருக்கு இல்லனா? அது உண்மைதான்டா. என்ன பவித்ரன், ஆளுங்களோட கூட்டமா வந்திருக்க? சொல்றேன். நான் சி பவித்ரன், இந்த வார்டோட பஞ்சாயத்து மெம்பர். 10 வருஷமா இருக்கேன். சரி, வந்த விஷயத்த சொல்லு. மல்லிகாவை கூப்பிடு. உன்னை பார்க்க தான் வந்திருக்கோம். என்ன விஷயம்? வாயால சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் நடக்கும்போது அதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒரு பஞ்சாயத்து மெம்பரா எனக்கு இருக்கு. நீ இந்த வீட்டுல தங்க வச்சிருக்கிற இவனுங்கெல்லாம் ஒரு கொலைகாரனுங்களா தீவிரவாதியான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஊர்காரங்களுக்கு இருக்கு. வேற என்னன்னு உனக்கு தெரியணும்? இவனை நீ கல்யாணம் பண்ணிருக்கியா இல்ல கல்யாணம் பண்ணிக்காமலே கூட? ஏய், யார் மேல கை வச்சிருக்க? இதுக்கு முன்னாடி ஊர் அறிய ஒருத்தனை கல்யாணம் கட்டி இந்த வீட்டுல வச்சிருந்த. அவன் எங்க போனான்னு நீ விசாரிச்சியா? அவன் இப்ப யார் கூட குடுத்தன நடத்துறான்னு நீ போய் விசாரிச்சியா? ஊர்க்காரங்கன்னு ஒருத்தர் இந்த பக்கம் காலடி வச்சா அருவாள் எடுத்து காலை வெட்டிடுவேன். கிளம்பி போடா. மல்லி, என்ன இது? வா 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 சொல்லுங்க. இப்ப நான் போறேன். ஆனா நீ யாருங்கறத தெரிஞ்சு ஊர்க்காரங்க முன்னாடி உன் வேஷத்தை கலைக்காம விட மாட்டேன். வாங்க. சிபி சார், கொஞ்சம் நில்லுங்க. நீ ஒன்னும் கடவுள் கிடையாதுல்ல உத்தரவு போடுறதுக்கு, இல்ல நாட்டாமையா? இங்க நிக்கிறவங்க மட்டும் இல்ல, இந்த ஊரே வந்தாலும் நான் இங்கதான் இருப்பேன். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ திரும்ப போய் உன்னை அனுப்புனவங்கிட்ட சொல்லிடு. அவன் ஒரு ஆம்பளைன்னா கல்யாணம் பண்ணி இப்ப பிரிஞ்சு போயாச்சுல்ல, அவகிட்ட வாங்கின வரதட்சணை திருப்பி கொடுக்க சொல்லு. இல்லன்னா நீ வாங்கி கொடு, இல்லன்னா சிபியோட பிபிய நான் கழட்டி எடுத்துருவேன். இப்ப சொன்னதான் கரெக்ட். நான் இது நடக்கும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். போலீஸ்ல வேணா கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்க்கலாமா? கொடுத்துருவோம்.
என்ன சார் இந்த பக்கம்? உன் கணத்துக்கு இங்க வந்துதானே ஆகணும். ஆ. உனக்கு எதிரா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அத நேர்ல சொல்லலாம் தான் வந்திருக்கேன். என்ன சார்? ஒரு கம்ப்ளைண்ட் உன்னுடைய பழைய பொண்டாட்டி மல்லிகா கிட்ட இருந்து. நீ தாலி கட்டின அந்த பொண்டாட்டியை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட குடும்பம் நடத்துற இந்த சந்தர்ப்பத்துல சீதனமா வாங்கின 25 சவரன் நகை, அதோட இப்பத்திய மதிப்பான 5 லட்சம் ரூபாயும் பணமா வாங்கின 2 லட்சம் ரூபாயும் சேர்த்து 7 லட்சம் ரூபாயா திருப்பி கொடுக்கணும்னு கம்ப்ளைண்ட். சார் நீங்க கோர்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, கேஸ நாங்க பாத்துக்கிறோம். இப்ப நீங்க கிளம்புங்க. கருத்து சொல்றதுக்கு நீ யாரா? மெம்பர் வேலையை பார்த்தா போதும், போலீஸ் வேலை நீ பார்க்காத. முதல்ல இதோ நிக்கிற 2 பேருடைய ரிலேஷன் என்ன சொல்லு. புருஷன் செத்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு கூட படுத்து ஒரு குழந்தையை பெற்றிருக்கா. அது இல்லாம இவங்க 2 பேருக்கு என்னடா உறவு? குழந்தையுடைய அப்பா இவன் தான் சொல்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நீயே சொல்லு. கொஞ்சம் நில்லு. குழந்தையுடைய அப்பான்னு ஊர் மக்கள் முன்னாடி காட்டுறதுக்காவது இவன் தேவைப்படுவானா? நாளைக்கு காலையில 10 மணிக்கு முன்னாடி காசு எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வந்து சேருங்க. இல்லனா இவனை நான் உள்ள தள்ளிடுவேன், உன்னையும் சேர்த்து. இம்மாரல் டிராபிக், விபச்சார வழக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இது என்னடா இது? எப்படி இருக்கு? நான் வைக்கிற அளவுக்கு ஸ்டைலா இல்ல. இல்ல நீயே வச்சுக்கோ. இப்ப எப்படி இருக்கு? ஐயோ பிசாசு! வந்துட்டியே. இதான் பங்க்சுவாலிட்டி. நான் நினைச்ச மாதிரி இல்ல. நீ பொறுப்பானவதான் இப்ப புரியுது. உட்காரு உட்காரு உட்காரு. இந்தா நீ கேட்ட 7 லட்சம் அவர்கிட்டே கொடுத்துரு. கொஞ்ச நாள் என் கூட படுத்தால, அதோட கூலி. போய் கொடுத்துருங்க. கொஞ்சமாவது மரியாதையா பேசுறா. இதுக்கு மேல எனக்கு மரியாதை கொடுக்க தெரியாது. இந்த விளையாட்டுல உங்களோட ரோல் என்னன்னு எனக்கு தெரியல. பணம் தான் வேணும்னா சொன்னா போதும். பணம் இறங்கி போடவில்ல. இந்த யூனிஃபார்ம் வெளியில நிக்கிற அசல் ஊர்க்காரனையும் நினைச்சுதான் இப்படி பேசுறீன்னா ஞாபகம் வச்சுக்கோ, இது ரெண்டும் எப்பயும் நிரந்தரமா இருக்கு. பாரதேசிடாய, என்ன வெறுப்பேத்திரியா? அப்படி உங்களுக்கு தோணுதுன்னா அத நான் மறுக்க விரும்பல. வாடா. காசு தந்ததால வருத்தம். என்ன ஆனாலும் அவனோட காசு எனக்கு வேண்டாம், வச்சுக்கோங்க. பாக்கி வீடு வித்ததுக்கு அப்புறம். கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினா செலவாயிடும். அதை கொண்டு போய் லாக்கர்ல வை. நான் காரியத்தை முடிச்ச உடனே எல்லாத்தையும் சேர்த்து முழுசா தந்தா போதும். என்ன இருந்தாலும் சாம்சங் வந்ததுக்கு அப்புறம் ஊர்ல கொஞ்சம் பேர் திருந்திட்டாங்க. அவன் என்னென்னவோ மனசுல திட்டம் போட்டிருக்கான். அவன் மனசுல என்ன இருக்குங்கிறது புரியவே மாட்டேங்குது. நானும் நிறைய தடவை கேட்டுட்டேன், எதுவும் ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறான். ரெண்டு பேரும் என்ன செய்யணும்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே நான் கிளம்புறேன். கிளம்புங்க.